திருச்சிட்டம்பலம் நம பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவ வேத பொருளுமே விஸ்வாகமத்தின் தீதில் பொருளும் தெரிந்திருந்தேன் எதுவரதற்று சூழ் செங்கை சிவஞானம் ஆமிக்கு நம பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. எல்லா வல்ல பரம்பொருளையும் ஆதீன குருமுதல்வரையும் செக்ராசாமுடைய திருவிடங்களையும் போற்றி வணங்கி கொண்டு அவர்கள் அருள் செய்த பெரிய புராணத்திலே பிள்ளையார் புராணத்திலே குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரக்கூடிய காலம். அந்த செடிகளெல்லாம் அந்தன பெண்மணியர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தையை வருக வருக என்று அழைப்பித்தார்கள். அந்த அளவிலே சென்ற பாடம் நிறைவுற்றது. இன்று திருநகையால் அழைத்தவர்தம் செழுமுகங்கள் மலர்வித்தும் பெரு வரு மகிழ்வு தலை சிறப்ப மற்றவர் மேலும் செலவு கைத்தும் உரிய மனம் கரைந்து அலைய உடன் அணைந்து தழுவியும் முன்பெருகிய இன்புற அளித்தார் பெரும் புகழி பிள்ளையாறு. ஒரு ஒரு அற்புதமான கருத்தை வச்சார். என்ன, குழந்தைய அழைச்சோம். குழந்தை வச்சு என்ன செய்யும், அது ஓடி வந்து இவருடைய கையில் வந்து சேரும். யாருக்கு மகிழ்ச்சி? தாய். குழந்தைக்கு மகிழ்ச்சி இல்லைங்கிறியா? இருக்கும். குழந்தை அப்படியே ரொம்ப மகிழ்ந்து வந்து, இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த குழந்தை என்ன செய்யாது, ஓடி வராது. தாய்க்கு வந்து தாயார் செவிலி தாயாராக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தை அடைச்சாங்கன்னா அவங்க வரும்போது மட்டும்தான் மகிழ்ச்சி அடைவாங்க. அது அங்கே நிற்கும் போது மகிழ்ச்சி அடைய மாட்டாங்கன்னு அர்த்தமாக இல்லையா? அப்போ குழந்தைக்கு தான் அது மகிழ்ச்சி, ஓடி வந்து மகிழ்ச்சி வந்து சிரிச்சுட்டு வந்து இல்லையா? ஆனால் அது அப்படியே இங்கே முரணாக மாற்றி வச்சுருக்கேன். அவ்வளோ என்ன பண்ண பாட்டு முதல்ல வருது. திருநகையால் அழைத்தவர் தம் செழுமுகங்கள் மலர்வித்தும், அவங்களுடைய சந்தோஷத்துக்காக சாமி ஓடி வராங்க இல்லையா? வித்தியாசமான பிள்ளையா போச்சு இல்லையா? அது விசேஷம், அதுக்காக சொல்லுவோம். அதனால் பாட்டில் ஒரு அற்புதமான வரி எங்களுக்கு காழி பிள்ளையாருடைய ஞானசம்பந்த சுவாமிகள் அங்கனம் அழைத்தவர்களுடைய அந்த முகங்கள் மலர்ச்சி புன்முறுவல் வருமாறு மலரச் செய்து இவர் அந்த அவங்களுக்கு நிமித்தம் கொடுக்குறார். அதனால் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சி மேலும் மேலும் அவர்களுக்கு என்ன செய்து பெருகி வருகின்றது. அவர்களுடைய உடல் மீது பொருந்துமாறு சாமி என்ன செய்தாரு, அப்படியே சேர்ந்து முந்தியும் உள்ளம் உருகி கரைந்து, அவங்களுடைய உள்ளம்லாம் கரைந்து நிலை கொள்ளலை. ஆகா, இந்த குழந்தை அவங்க இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியெல்லாம் கொடுக்குமா அப்படிங்கிறது. இப்படி இழகும்படியாக மனத்தையே உருக்குது. அப்படி இழகும்படியாக உடன் அணைந்து அவங்களோட சேர்ந்து தடுதான் கிடக்கும் இந்த குழந்தை. அப்படி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இன்பம் பொருந்துமாறு அவங்களுக்கு அளித்தருளினார். வித்தியாசமாக இருக்கா? இந்த குழந்தை நிஜமா அப்படியா? நமக்கு தான் சந்தோஷம் இருக்கும் நாம நினைச்சுக்கலாம், ஆனால் குழந்தைக்கு தான் சந்தோஷம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவர் இந்த உலக சந்தோஷமாக பெறுவதுக்கு வந்திருக்காரு. அதனால சேகரா சாமி ஏன்னா உலக சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினச்சா கல்யாணம் வேண்டாம்னு அவர் சொல்லிக்க மாட்டார். அதனால் இங்கேயே இவர் என்ன தன்மையில் வளர்ந்துக்கிட்டு இருக்காருங்கிறதே சேகரா சாமியில் என்ன பண்ணுறாங்க, அற்புதமான இடமா பொறிச்சு வைக்கிறார். உண்மை அது. ஏன்னா சேகராவுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கூட அர்த்தம் புரிந்தது அப்படிங்கிறது இதனாலேயே நமக்கு தெரிஞ்சுக்கணும். உரையாசிரியர் எடுத்து சொல்லணும். இது சும்மா மலமலன்ற போயிடக்கூடாது. ஒரு அற்புதம் இது. அதனால் முகம் நோக்குதல், திருவடி உந்துதல், மெய் தீண்டுதல் இதெல்லாம் வந்து காண்பவருக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது தான். மக்கள் மெய் தீண்டல் உடலுக்கு இன்பம், மற்ற அவர் சொற்கேடல் இன்பம் செவிக்கு அப்படின்னு ஏற்கனவே திருவள்ளுவாசிரியர் சொல்லியிருக்காரு இது. சரியா? அதனால் அவர் வாக்குக்கு இணங்கவே மக்களுடைய மெய்த்தீண்டல்னா இவங்களுக்கு மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே சுவாமி என்ன பண்ணுறாரு, இவ்வளோ வேலையும் செய்கிறாருங்கிறது தான் சேக்கலார் பெருமானுடைய திருவாக்கு. இனி வளர் வருவ முறை ஆண்டு வருவதன் முன் மலர் வரி பண்டு உளறு கருமென் சுருள் குஞ்சி உடன் அலைய சென்று கிளர் ஒளி கிண்கிணி எடுப்ப
கீழ்மை நெறி சமயங்கள் தளர் நடையிட்டு அறத்தரம் தளர் நடையிட்டு அருளினாரு. அது மட்டுமா செஞ்சார்? இன்னொரு அவங்களுடைய துன்பத்தை, யாராவது அந்த செவிலி தாய்மார்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கி இன்பத்தை கொடுத்தாரு. அது போலவே இந்த இடத்துல என்ன, முன் சொன்னவாறு வளரும் பருவங்களில் முறையாக ஓராண்டு இன்னும் வந்து சேரலை, முடியல, 1 வருஷம் வரல இன்னும். அதுக்குள்ளாரையே மலர்களில் வரிவண்டுகள் ஒழிக்கக்கூடிய கருமையான மெல்லிய சுருண்டு இருக்கக்கூடிய தலை மயிருடன் அசைய அந்த குஞ்சு என்ன பண்ணுது, லேசா 1 வருஷம் சின்ன வளர்ந்துருக்கு, அது சின்ன அசைய. அந்த அசைய செம்மையாக நேர் நின்று விளங்கும் ஒளியை என்ன கிண்கனி ஒழிக்க, கிண்கிணி அதில் மணி கட்டியிருப்பாங்களேன்னு தெரில, அது ஒழிக்குது. அது எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னா, கீழான நெறிகளை காட்டக்கூடிய புள்ளிய சமயங்களாக இருக்கக்கூடிய புற சமயங்கள், அந்த சமயங்கள்லாம் தள்ளாடி ஒளியுமாறு இவர் தளிர் நடை பயின்று கிட்ட வர அப்படின்னு சரிங்களா. அப்படி தளர் நடையை அவர் பயின்றார். கீழ்மை நெறி சமயங்கள் தளிர் நடை இட்ட அறத்தலாம். அதுபோலவே இருக்கு இவர் தளர் நடையிட்ட அந்த பருவம் அருளினார் என்று சொன்னார். இனி தாதியர் தங்கை பற்றி தளர் நடையின் அசைவு ஒளிந்து சோதி அணி மணி சதங்கை தொடுத்த வடம் புடை சூழ்ந்த பாதமலர் நிலம் பொருந்த பருவமுறை ஆண்டு ஒன்றின் மீது அணைய நடந்து அருளி விளையாட தொடங்கினாரு. வளர்ப்பு தயாராகக்கூடிய அந்த செவிலித்தாயினுடைய கைகளை பற்றி நடக்கிறாங்க. அப்படி தளர் நடையினுடைய தளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி, ஏன்னா சின்ன குழந்தை எப்படி நடக்கும் தெரியும், பொத்துன்னு ஒழுங்கு வந்து இருந்திக்கும், கை கால் பலம் இருக்காது. ஆனால் பயிற்சி மிகுதியினால் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த அம்மாவோட கையை பிடிச்சி நடக்க விட்டாச்சு. 1 வருஷத்தில் நடக்குங்கிறது பெரிய விஷயம் இல்லையா. 1 வருஷத்தில் குழந்தை எங்கே நடக்கும், தவறான்னு சொல்லி அவ்வளோதான். அதுக்கு காரணம் நாம் பயிற்சி நிறைய கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லையா. ஆனால் இங்கே இவர் நடந்துட்டா சொல்கிறார். தளர்ச்சி நீங்கி ஒளியும் அழகும் கொண்ட மணிகளெல்லாம் இழைத்த காலில் போட்ட சதங்குகள் இருக்குல்ல, அது இல்லை ஓசைக்காக அது கட்டிய வடம் சுற்றிய சிறிய அடிகளெல்லாம் நிலத்தில் பொருந்தும்படியாக பருவமுறையில் ஓராண்டு நிறைந்து அடுத்த மேல் செல்ல அந்த பருவத்தை கடந்தது மாதிரி இவரும் என்ன செய்றாரு, வீட்டை அப்படி கடந்து வரார், நடை கடந்து வருகிறார், விளையாட தொடங்க ஆரம்பித்தார். நடந்த நடையை தாண்டி விளையாட்டுக்கு வர ஆரம்பித்தார். அதனால் சிறுமணி தேர் தொடர்ந்துருட்டி செழு மணல் சிற்றில்கள் இழைக்கும் நறு முதல் பேதையார் மருங்கு நடந்து ஓடி அடர்ந்து அழித்தும் புருவியற்பு துளி அரும்பு கொழும் பொடியோடு இய கோல மறு கிடைப்பேறு ஒளி பேரொளி பரப்ப வந்து வளர்ந்து அருளினார். அழகிய சிறுதேரை பற்றி கொண்டு தொடர்ந்து என்ன செய்றாரு, உருட்டி செல்ல சிறிய சின்ன சின்ன மணல்களாக இருக்கக்கூடிய மணல்களை கொண்டு சின்ன சின்ன வீடு கட்டி விளையாடக்கூடிய நல்ல நெற்றியை உடைய பேதை பெண்களிடத்திலே நடத்தும் ஓடியும் அச்சிற்றர்களை அழித்தும் விளையாடு. குழந்தைகள்லாம் சின்ன சின்ன வீடு கட்டி அது பெண் குழந்தைகள் அடி விளையாண்டுட்டு இருக்கு. இவர் சிறுதேரை உருட்டி அந்த வீட்டெல்லாம் அழிக்கிறார் சரிங்களா. அப்படி அழிச்சு அந்த சிறிய வேர்வை துளிகள் என்ன செய்யுது, உடன்கண் அரும்ப அவர் உடம்புல சிறிய வேர்வைகளெல்லாம் வருது. அதோடு திருநீற்றை அணிந்து விளங்கக்கூடிய திருமேனி அந்த வீதியிலே ஒளிபரப்ப வந்து இவ்வாறாக அவர் வளர்ந்து வருகின்ற அந்த தன்மையை சொல்றாரு. மங்கையோடு உடனாகி வளர்ந்தோணி வீட்டிருந்த திங்கள் சேர் சடையார்தம் திருவருளுக்கு செய்த பத்தின் அங்குரம் போல் வளர்ந்த ருளியரும் அறையோடு உலகு உய்ய எங்கள் பிரான் ஈராண்டின் மேல் ஓராண்டு எய்ததுமே. அந்த
சீர்காழியம்பதியில் இருக்கக்கூடிய அம்மையோடு நிலைநாயகி அப்படின்னு அந்த அம்மையோடு திருநிலைநாயகி அந்த அம்மையோடு உடனாக இருக்கக்கூடிய தோணியப்பர் இல்லையா, அவர் தன்னுடைய தடையிலே வைத்திருக்கக்கூடிய நிலைவு வைத்துக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திரு அருளுக்கு முழுமையாக அவர் செய்யக்கூடிய தவத்தின் வழியாக தோன்றிய எப்படி சொல்றாரு, திங்கள் சேர் சடையார்தம் திருவருளுக்கு செய்தவன் வரலாறு தோறி வீட்டிருக்கக்கூடிய அந்த திங்கள் சேர் சடையார் தம்முடைய திருவருளுக்கு செய்த தவத்தினுடைய அங்குரம் போல வளர்ந்து அருளிய அங்குரம்னா வேதம், இது அங்குரம்னா முளை வரக்கூடியது. அதுபோல சிவபெருமானுடைய திருவருள் பயனுக்கு இவர் தவம் செய்தக்கூடிய வழி அந்த முளையை போன்று என்ன செய்கிறார், அரிய மறைகளால் உலகம் உய்யுமாறு எம்பெருமானாருடைய பிள்ளையாருக்கு, அதாவது திருஞான சம்பந்தருக்கு ஈராண்டின் மேல் ஓராண்டு எய்தவும் 3 வயசு ஆச்சு அப்படின்னார். நாபரண்ட பலகளையும் நாமகளும் நலம் சிறப்பு பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் மொழி வைத செய்வாண்ட கொடியவர்தம் சிறபுறத்து சிறுவருக்கு 3 ஆண்டு நிகழ்ந்தனை மொழிகின்றேன். அப்படி 3 வயசு வரும்பொழுது ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்று வந்துச்சு, அதை நான் சொல்கிறேன். என்ன, நாவாண்ட பலகளையும் நாமகளும் நலம் சிறப்ப அம்மையாரோடு இருந்து வளர்ந்து வரும் சீர்காழியிலே வீட்டிலிருந்து அருளக்கூடிய மதிநலவும் சடையுடைய சிவபெருமானுடைய திருவருள் பயனுக்கு செய்யும் தவத்தின் வழி தோன்றலாகக்கூடிய முளையை போன்று பாட்டு மாறி போச்சு. கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஒரு சேவாண்ட கொடியவது சிவபுரம் திருவருக்கு 3 ஆண்டு உலக ரைட் வாங்க, நான் முதலே சொன்னதுனால மாறிச்சு ஒரு ரைட். அப்படி திருவருளுக்கு தவத்தினுடைய பயன் முளையை தோன்றுவது போல வளர்ந்து வந்த அரிய மறைகளால் உலகம் உய்யுமாறு எம்பெருமானுடைய பிள்ளையாருக்கு 1 ஆண்டு நிறைவு எய்தவும் 2 பண்டு திருவடி மரபா பண்ணையோர் தமை பரமர் மண்டு தவ மறை குலத்தோர் வழிபாட்டின் அளித்தருள தொண்டின் நிலை தர வருவார் தொடர்ந்த பிரிவுணர்வு ஒரு கால் கொண்டு எழலும் வெறு கொண்டார் போர் அடுவார் குறிப்பு அயலாய். இந்த 3 ஆண்டிலே முன்னைய நிலையில் இருந்த திருவடியை மறவாத பாங்குடையவர். முன்னைய நிலைன்னா ஜென்மாந்தரங்கள் தோறும் இருக்கக்கூடிய முற்பிறப்புகளை செய்த தவத்தின் பயனாக எம்பெருமானுடைய திருவடியை மறவாத சிந்தனை உடையவராக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இங்கே இதை நம்ம உரையாசிரியர் தான் ஆசிரியரே சொல்கிறார், உரையாசிரியர்கள்லாம் சொல்லலை, ஒரு சொற்பொழி பண்ணோன்னு சொல்லலாம். சுவாமியே சேகவா சுவாமிகளே என்ன பண்ணுறாரு சொல்கிறார், முன்னைய நிலையிலே தவம் இங்கே வந்து சேர்ந்துச்சு. அப்படி திருவடியை மறவாத சிந்தனை உடையவராக இருக்கக்கூடிய அந்த சிவபாத ஹிருதயருக்கு மிகுந்த தபத்தோராகி அந்த சிவபாத ஹிருதயருக்கு இறைவன் தந்து அருளினாராக வழிபாட்டின் அளித்தருள தொண்டினை தருவார். அவன் அந்த அருள்வதற்கு என தோன்றிய அவ்வழியே வாய்த்த அந்த திருத்தொண்டின் நிலையை உலகிற்கு அருள் தருவதற்காகவே தோன்றிய அருள் வாங்குவதற்காகவே வந்த அந்த சிவஞான பிள்ளையார் இருக்கே, அவர் சிவபெருமானையே தொடர்ந்து நின்ற நிலை நீங்காது இருந்தமை காரணத்தினால பிரிந்த போந்த புரிவு உணர்வு ஒரு கால் எழ, அதனால் என்ன செய்கிறார், இவர் அச்சம் கொண்டு அயலான ஒரு குறிப்போடு அங்கே அழுகின்றார். அப்போ அவங்க அழக்கூடிய நேரங்கள்லாம் எதற்காக அழுகிறார், வெறு கொண்டார் போல அழுகுவார். குறிப்பு அயலாய். சிவபெருமான் பிரிஞ்சிருப்பது போல அழுதாரு, ஆனால் உலகத்தில் பார்த்தா அம்மாவை பிரிஞ்சு அப்பாவை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி அழுவார். அப்போ அழக்கூடிய தன்மை எப்படிங்கிறத சொன்னார். வேற சரிங்களா? இனி ரெண்டாவது ஒரு முறை ஏதோ இந்த அழக்கூடிய தன்மையை சொல்லுவார். மையல் செய்தும் மண்ணின் மேல் மையல் செய்தும் மண்ணின் கிழமை என்னன்னு சரி விடுங்க.
இனி அடுத்த பார்க்கலாம். மேதகைய இந்நாளில் வேறொரு நாள் வேதவிதி நீதிமுறை சடங்கு நெறி முடிப்பதற்கு நீராடதாத யார் போகும்பொழுது தம்பெருமான் அருள் கூட சோதிமணி மனை முன்றில் தொடர்ந்து அழுது பின் சென்றார். ரொம்ப நாள் நான் அந்த கதை விஞ்ஞானசமுதருடைய கதை அப்படின்னு கதை வழியாக அடிவாருடைய வசன நாட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைய இவர் கூட்டிகிட்டு வந்ததாகவும் குளத்தாங்கரையை நிப்பாட்டிக்கிட்டு இவர் குளிக்க போனதாகவும் அப்பாவை காணதுன்னா அதுக்கப்புறம் அழுதாரு அப்படின்னு அவருக்கா அப்படிதான் இருக்கு. அப்படி தான் இருக்குது. ஒராசிரியர் என்ன செய்யலாம்? கட்டி வச்சு உதைக்க அது சிவருமான் தான் தண்டனை கொடுக்கும். ஆனால் குழந்தை வீட்டிலேருந்து வரும்போதே அழுதுகிட்டே வருது அப்படின்னு நான் சொல்லலை, ஆசிரியரே சொல்லுவேன். ஆசிரியர் மூல ஆசிரியரே அதை சொல்லுவார். சரியா? அதனால் மேதகு நிலையில் வளர்ந்து வரக்கூடிய இந்த நாளிலே ஒரு நாள் மறை வேத வழிபாடு செய்வதற்காக அந்த நெறியிலே செய்யத்தக்க ஒரு காலை வழிபாடுகளை முடிப்பதற்காக சுவாமி என்ன இவர் சிவபாத கிருதியர் என்ன பண்ணார், நீராடக்கூடிய பொருட்டு தந்தையாரோடு புறப்படும் பொழுது பெருமானுடைய அருள் அங்கே கூட பெறக்கூட காரணத்தினாலே திருமணையின் கண்ணே ஒளிரும் அழகும் உடைய அந்த முற்றத்திலிருந்து பிள்ளையார் தாமும் தந்தையாரை தொடர்ந்து அழுதவாறே வந்துருக்கு அப்படின்னு சாமி சொல்லிட்டாங்க. அதான் எது சொல்ல வரேன்னா, பொதுவாக உரையா வசன நடையில் நூல் படிப்பதற்குள்ள தன்மைகள் தப்புங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். செய்யுள் படிவாக தான் நம்ம செய்யுளில் படித்து தான் நம்ம என்ன செய்யணும், உணரணும். அப்படின்னா அதனுடைய அருமை இருக்குது. சோதிமணி முன்றில் தொடர்ந்து அழுது பின் சென்றார். பின் சென்ற பிள்ளையார் தமை நோக்கி பெருந்தவத்தோர் முன் செல்கை தனை ஒளிந்து முனிவார் போல் விளக்குதலும் மின் செய் பொலங்கின்கணிகால் கொட்டியவர் மீளாமை உன் செய்கை இதுவாகில் போதும் என்று உடன் சென்றார். தம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தையை பிள்ளையாரை தந்தையாராக இருக்கக்கூடிய அந்த சிவபாத கிருதையர் பார்த்து, இங்கே பாரு, அது மேலே செல்லாமல் அது கோபிச்சுக்கிட்டு கோபம் போல பிள்ளை இப்படி கோச்சிருக்கா அப்படிலாம் கோபம் போல காமிச்சிட்டு ஆய் வராத அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, ஒரு முறைக்கிறார். உடனே இந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், அந்த 2 காலும் தையத்தக்கன்னு ஆடிட்டு நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிக்கிறேன். எதற்காக அடம்பிடிக்குது இல்லை, முன்னை பிறவி அங்கே கூடுகின்றது இல்லையா, அதனுடைய தன்மை அங்கே ஒளிமிக்க பொன்னாலாய அந்த சிறு கிண்கணியெல்லாம் அணிந்தக்கூடிய அந்த திருவடி நிலத்தில் கொட்டி நான் போக மாட்டேன் என்று அங்கே நிற்க, சரி விடு ஒன்றை செய்தான் போல கொட்டியவர் மீளாமை உன் செய்கில் இதுவாயாகில், சரி வேற என்ன பண்ணுது, இதான் செயலாச்சு வந்து சேர்ப்போ ஆகிய இந்த அழுத பிள்ளை அப்படி மறுபடியும் கூட்டிகிட்டு வராரு. அது ஞான குழந்தை ஆகையினால அது சுவாமியை நோக்க வந்தாச்சு. அதனால இல்லையா, கடையுகத்தில் தனிவெல்லம் பலவிரிக்கும் கருப்பம் போல் இடையரா பெருந்தீர்த்தம் எவ்வற்றினிற்கும் பிறப்பிடமாய் விடை உயிர்ந்தார் திருத்தோணி பற்று விடா மேன்மையதாம் தடமதனில் துறை அணைந்தார் தருமத்தின் தலை நின்றாரு. கடையுகத்தில் தனிவெல்லம் பலவிரிக்கும் கருப்பம் போல், ஊழி காலத்திலே வெள்ளம் வந்து தான் அந்த உலகத்தை எல்லாம் அழிச்சு நிற்கும். அந்த உண்மையான சைவ நெறியிலே வேத வழிபாடு செய்வதற்காக வந்த அந்த நெறியில் சிறந்த சிவபாத கிருதியர் கற்ப காலத்திலே ஊழி முடியக்கூடிய காலத்திலே பெரு வெள்ளங்களையெல்லாம் பலவற்றையும் தன்னிடத்திலே இருந்து விரியுமாறு தோற்று வைக்கக்கூடிய கருப்பம் போல் அந்த காவிரி நதி பிறந்து ஒகேனக்கல்னு ஒரு நீர் வரும் அருவி. ஆமாம், அந்த அருவிக்கு பேர் என்ன தெரியுமா, யாருக்காவது தெரியுமான்னா இது சிவமகாசமுத்திரம்னு பேர் இருக்குது. அது பொங்குமா கடல் இருக்குது. அதில் விழுந்து அது பொங்கி வரும். அதிகமாக தெலுங்குல கன்னடத்துலையா, கன்னடத்தில் ஒகே நக்கல்னு போட்டு பேரை மாற்றி வச்சுட்டான்.
அது பேர் சிவ சமுத்திரம் அப்படிங்கிறது தான் உண்மையான பேர் அந்த ஒகேனக்கல். சரியா, அந்த சமுத்திரம். அதுபோல் பாபநாசத்தில் பானதீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த விழக்கூடிய இடத்துக்கு பேரும் பொங்குமா கடல்னு அன்றைக்கும் பேர் வச்சுருப்பான். பொங்குமா கடல்னு பேர். அது பொங்கிய வருது இல்லை, ஆனால் பொங்குறது. அதுபோல் அது கர்ப்பம் தாங்கி இருப்பதனாலே அவ்வாறு சொல்லப்படுது. கர்ப்பம் அங்கேருந்தே தோன்றி வருவது போல் அருவி விழுந்து தான் அது வருது. அருவி விழுவது வந்து சவுண்டு இல்லை, அது எந்திரிச்சு மேலே நுறையாக வரும் பாருங்க. அது அப்படி தண்ணி உள்ளே இருந்து அப்படியே பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கிற போல அதிகமாக தெரியும். ஏன்னா காற்றோட சேர்ந்து தானே அந்த தண்ணி வருது, அது நிறைய வரும். அதனால் கர்ப்பம் தாங்குவது போல இருக்கலாம். அது மாதிரி இங்கே கர்ப்பம் போல் இடையறாது நிற்கக்கூடிய பெரிய புண்ணிய நீர்நிலைகள் எல்லாத்துவற்றுக்கும் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய எது அப்படின்னா அது என்ன? ஆனேற்று கொடியுடைய எவ்வற்றினுக்கும் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய விடை உயிர்ந்தார் திருத்தோணி பற்றுவிடா மேன்மையர். ஆனேற்று கொடியுடைய உயர்த்தி அருளிய அந்த சிவபெருமான் எழுந்தருளுக்கு கூடிய அந்த தோணிவரத்தின் தொடர்ச்சி நீங்காது இருக்கக்கூடிய மேலான அந்த தெப்ப குளத்துக்கு இவ்வளோ பெரிய இது சொல்கிறார். நீர்நிலையினை துறையை அடைந்தார். அந்த கர்ப்பகம் போல இருக்கக்கூடிய அந்த புண்ணிய நதி புண்ணிய நதிகளையும் கூட இருக்கக்கூடிய அந்த நதியை, அந்த தடாகத்தை அடைந்தார் அவர். இதுதான் புண்ணிய தீர்த்தம். அது நீர் வந்து ஒரு அளவாக இருக்கும்னு சொல்லுவேன். நீர் ஒரு அளவாக இருக்கும்போது அந்த குளத்தினுடைய அளவில் நின்று தோணிபுரத்தை சார்ந்திருக்கும். ஊழி முடிவில் என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தான் தண்ணி என்ன செய்யும், பொங்கி பொங்கி வந்து இந்த உலகத்தை என்ன செய்யும், அது அழிக்கக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு எதில் வருது அப்படின்னா அந்த தலபுராணத்தில் போய் பாருங்கள், இல்லைன்னா தல மகாபாரதத்தில் பாருங்கள், அங்கே இருக்கு. அதனால தான் சுவாமி சேகரா சாமிகள் இவ்வளவு அந்த தடாகத்தில் சிறப்புகள், அந்த தடாக சிறப்பை அதனால ஊழி காலத்தில் உள்ள தண்ணி அங்கேருந்து தான் வருது. இப்போ அமைதியாக இருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இருக்குது. அதுதான் அதனால் அந்த அதுலேருந்து வர்றதுனால அந்த என்ன செய்யும், தோணி பூரா அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து தண்ணி பூரா என்ன செய்யும், எல்லாம் கூட உலகத்தை அழிக்கும் அப்படிங்கிறார். இனி இப்போ அந்த குளம் எப்படி இருக்கு, அமைதியாக இருக்கு அப்படின்னா பிள்ளையார் தமைக்கரையில் வைத்து தாம் பிரி வஞ்சி தள்ளு நீர் புக மாட்டார் தேவியோடு திருத்தோணி வல்லகார் இருந்தாரை எதிர்வணங்கி மணிமாவி உள்ளிருந்து புனல் புக்கார் உலகு உய்ய மக பெற்றார். இந்த உலகம் உய்வதற்காக மகனை பெற்ற அந்த சிவபாத ஹிருதயர் குழந்தை கரையில் இருக்கிறத கரையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது தனியாக வேற இருக்குத, நம்ம எப்படி முங்கிறதுன்னு கொஞ்சம் பிரியாமல் இருந்தாலும் அஞ்சு கொஞ்ச நேரம் தண்ணியிலே நின்றுட்டு இருக்காரு இல்லையா. நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, சரி வேறு வழியே இல்லை எப்படின்னு குளித்தானே ஆகணும். இல்லை அகமர்ஷனம் என்கின்ற முத்திரையினால் அகமர்ஷனம் அந்த ராமன் பிடிச்சது அதுதான் தெரியுது. அது என்னைக்கு சுவாமி கொடுத்துட்டாரு எனக்கு. அகமர்ஷனம் என்கின்ற முத்திரையை கொண்டு தான் நீராட வேண்டும் எங்கே, புண்ணிய நதிகளில் தடாகங்களில். அப்படி அகமர்ஷனத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு அவர், குழந்தையை பிரிவதற்கு அஞ்சி தான் நிற்கிறாரு. ஏன் அந்த அச்சம் வந்துச்சு அவருக்கு, நிஜமாகவே பிரிஞ்சு போகுது இல்லையா. அதனால் அங்கே அந்த சுடரையும் அங்கே சுவாமி வச்சார். தெளிந்திருக்கக்கூடிய அந்த நீரிலே இவர் தெரியாத தன்மையராக இருந்து என்ன செய்தார், பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து கொண்டு அப்படியே அகமர்ஷத்தில் நீராட சென்றார். நீராடி தருப்பித்து நெய்யமங்கள் பல செய்வார் சீராடு மகனார் திருமகனார் காண்பதன் முன் செய்வதற்பின் ஆறாத விரிப்பினால் அகமருடன் படிய நீர் போராது மொழினார் பெரும் காவல் பெற்றவராய். அகமர்ஷனம்ங்கிறது தான் அங்கே அகமருடம் என்று சொல்றார். அப்போ நீரில் முதல்ல போனவொடனே நீரை தொட்டி முதல்ல சிரசில் புரோஷனம் பண்ணிக்கணும் புண்ணிய நதி நீரில். அதுக்கப்புறம் ஆச்சமினியம் செய்து தொடுமுடம் எல்லாம் செய்து கரசுத்தி அங்கன்யாசி பண்ணி கரன்யாசம் அங்கன்யாசங்களெல்லாம் முறையாக செய்து தன்னை புனிதனாக மாற்றிக்கொண்டு, இதுதான் முக்கியம், கோபனம் இல்லாமலும் மேல் துண்டு இல்லாமலும் நீராட இறங்கக்கூடாது.
அதனால் மொத்தமாக இவர் என்ன பண்ணார், நீரில் ஆடி அந்த தர்ப்பணங்களை எல்லாம் செய்து, தர்ப்பணத்தை செஞ்சுட்டு பின் மறைவழி செய்யத்தகக்கூடிய செயல்களை எல்லாம் பலவற்றையும் செய்து அதன் பிற்பாடு பலரும் பாராட்டப்படுமாக இருக்கக்கூடிய மகனார் இருக்கிறாரே, அவர் தம்மை தேடி காண்பதற்கு முன்னும் அவர் கூப்பிட்டு அவர் என்ன செய்யக்கூடாது, ஐயோ அப்பாவை எங்கே அப்படின்னு காமிச்சிடக்கூடாது இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், இந்த செயலெல்லாம் முடித்து பின் தன்னுடைய மகனாருக்கு தம்மை விட பெரிய காவல்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணார், அடங்காத விருப்பத்தினால அதன் பின் அகமர்ஷனம் என்கின்ற சாணத்தை அவர் செய்யும் பொருட்டு நின்ற இடத்தில் இருந்தும் கொஞ்சம் அடிபெயராது நீங்கி நீருள் மூழ்கினார். இந்த அகமர்ஷனம் செய்யும்போது உள்ள கொஞ்ச நேரம் உட்காந்து அகமர்ஷனம் பாவத்தை உள்ளிருந்து பாவத்தை கெடுப்பதுன்னு சரிங்களா. இல்லை ரிக்வேதத்திலே வருது. அகமர்ஷண சூத்திரம்னு இருக்கு. 96வது சூக்தம் அது வேதத்தில் வரக்கூடிய 96வது சூக்தம். அந்த சூக்தத்தினுடைய ஸ்லோகம் அகமருட சூக்தம்னே பேர். அது இருக்குது. அது நீரில் நின்று இத்தனை முறை கூறி அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இத்தனை முறை கூறணும், அதுக்கப்புறம் மூழ்குதல் என்பது தான் அது நியமம். அவ்வாறு செஞ்சு என்ன பண்ணார், தாம் நீராடி வரும் வரை அந்த பிள்ளையாரை காப்பதற்கு பரமேஸ்வரனை நியமிச்சுட்டு, இல்லை இவரே சொல்லிட்டு தான் போகிறார், சாமி இருக்காரு அப்படின்னு நியமனம் பண்ணிவிட்டு சாமி பார்த்துக்கிடுங்க குழந்தை நான் இது, ஏன்னா பிள்ளைய காணும் அப்பாவை காணும் தேடக்கூடாது, அதனால் பார்த்துக்கிடுங்க சொல்லிட்டு தாம் நீராடி வரும் வரை பிள்ளையாரை காப்பதற்கு தம்மினும் மேலாக இருக்கக்கூடிய காப்பாறக்கூடிய திருவருளே துணை, அந்த துணை இருத்தலின் சிறிதும் அச்சமின்றி அல்லது தளர்வின்றி அப்படியே செயல்பாட்டை செய்கிறார். ஏன்னா இன்னும் ஒரு பெரிய தவசாலி இல்லையா. மறைமுனிவர் மூழ்குதலும் மற்றவர் தன்னை காணாது இறை தறியார் என நிலைமை தலைக்கீடா ஈசர் கடல் முறை புரிந்த முன் உணர்வு மூல அளத் தொடங்கினார் நிறை புனல் பாவிக்கரையில் நின்று அருளும் பிள்ளையார். மறை முனிவராக இருக்கக்கூடிய சிவபாத கிருதியர் அங்கே அகமர்சனத்தினாலே நீரை மூழ்கவும். இப்போ இந்த குழந்தை பார்க்குது, காணாமனாலே சிறிது பொழுதும் எப்படி பரமேஸ்வரனை சிறுபொழுதும் மாறாத சிந்தனை தாங்க மாட்டாரோ அதுபோல் இந்த குழந்தை பார்க்குது, அப்பா தான் ரைட் உடனே ஆள ஆரம்பிச்சு. சிறிது பொழுதும் தரித்திருக்க மாட்டார், ஆகையினாலே எந்த காரணத்தை காட்டியும் அது அவர்களே நிப்பாட முடியாது. அதனால் சிவபெருமானுடைய திருவடிகளை முறையாக இடைவிடாமல் ஜென்மாந்தரங்களெல்லாம் எண்ணியிருந்த காரணத்தினாலே அந்த முன் நினைவு இங்கே என்ன செய்யுது, மீளம் மேல. இந்த தகப்பனார் இல்லைன்னா வேறு யார் தகப்பனார், அப்போ நிலை தகப்பனார் யார் அப்படிங்கிறது அது அறியும். இந்த தகப்பனார் இப்போ இல்லை, அப்போ நமக்கு உண்மையான தகப்பனார் யார், பரமேஸ்வரன். அது அந்த முன்னை வளர்னால மீளவும் அங்கே என்ன செய்யுது தோன்றக்கூடிய காரணத்தினால இப்போ மீளவும் இடைவிடாமல் ஏற்கனவே அது மாதிரி மறுபடியும் நிறைவுடைய அந்த பொய்கை கரியிலே நிர்ந்த அந்த பிள்ளையை என்ன பண்ணுச்சு ஆளத் தொடங்கினார். கண்மலர்கள் நீர் ததும்ப கை மலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணி அதரம் புடை துடிப்ப எண்ணில் மறை ஒளி பெருக எவ்வுயிரும் குதுகளிப்ப புண்ணியங் அங்கு அகண்டனைவர் தாம் பொறுமி அழுது அருளினார். ரொம்ப அற்புதமான பாட்டு. கண் மலர்களாகிய அந்த கண்மலேருந்து என்ன பண்ணுச்சு, நீர் தகுந்தது. இது குழந்தை, எல்லா குழந்தையும் இப்படி தான் ஆடும், அது ரொம்ப மாற்றுக்கிறது கிடையாது. கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலரால் நினைச்சது அதை பிசைகின்றது. வண்ண மலர் செங்கனிவாய் அந்த உதடு இருக்குல்ல அது அப்படியே துடிக்குதான், அலறதை தாண்டி துடித்து. அப்போ துடிப்புங்கிறது முன்னை உணர்வு என்ன பண்ணுச்சு,
இருக்க வைக்கிறாங்க இல்லையா? செங்கனிவாய் மணி அதரம் உடை துடிப்ப எண்ணில் மறை ஒளி பெருக, எண்ணில்லாத மறைகளுடைய ஒளிகளெல்லாம் பெறுகின்றது. ஏன் மணி அதரம் துடிக்குது? அது மறை ஒளி போலவே அங்கே வருகின்றது. சாமி அழுத காரணத்தினால ஒன்றும் வரல, உலகியலுக்கு அழுவது போல தோன்றி இருக்கு, அவ்வளவுதான். அங்கே அப்படி இல்லைப்பா, அந்த உதடுகள் எல்லாம் மறைகளை ஒழிக்கிறது அப்படிங்கிறத சேக்கலா சாமி குறிப்பிடுகிறார். இதுதான் அதில் வண்ணமலர் செங்கனிவாய் மணியதரம் புடை துடிப்ப, அதில் அந்த புடை துடிப்பது, அதில் எண்ணில் மறை ஒளி பெருக. புரியுதா? இப்போ சொன்னது யாரு? சுவாமிகள். அதனால எவ்வுயிரும் அந்த மறை ஒளி கேட்ட அத்தனை உயிர்களுமே குதூகலம் பெறுகிறதாம், குதூகலிப்ப. எல்லா உயிர்களும் கழிப்படையும்படியாக இருக்கக்கூடிய அந்த மறை ஒளி. அப்போ குழந்தை அழவே இல்லை, உண்மை அதுதான். அழுவது போல வெளியில காமிச்சிருக்காங்க, ஆனால் முழுக்க மறை ஒளி கேட்டு எல்லா உயிர்களும் கழிப்படையும். புண்ணிய கன்றை போன்று இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் மறை ஒளி சொல்லியே பொறுமி அழலானார் அப்படின்றார். அப்போ உண்மை அழுவது போல காட்சி, ஆனால் உண்மை அது அல்லங்கிறத சொல்லிட்டு மெய்மேல் கண்டுனி பணிப்ப வேறெங்கும் பார்த்து அழுவார் தன் மேலை சார்பு உணர்ந்தோறும் புணர்ந்தோறும் பிள்ளை பிள்ளைமைத்தானே செம்மேனி வெண்ணீட்டார் திரு தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள. திருமேனியின் மீது கண்கள் அழக்கூடிய கண்ணீர்களெல்லாம் அப்படியே அருவியாக விழுகிறது. தம்மை சூழ உள்ள இடங்களையெல்லாம் பார்த்து அழக்கூடிய பிள்ளையார். எங்கே சுவாமி அழும் பிள்ளையார் தன் முன்னை சார்பு அங்கே உணர்ந்த காரணத்தினால அங்கிருந்து சுவாமி பார்க்குறார், தோணியவர் பார்க்குறார். அப்போதே இருந்த பிள்ளையாருடைய சார்பாலோ அது தெரியல எனக்கு, இல்லை முன்னை வினை வந்த சார்பாலோ அதுவும் எனக்கு தெரியல. அது அறியோ அந்த சேக்கலாருடைய பெருமை அது. புரியுதா? முன்னை வினைந்து சார்பு உணர்ந்தமையால் அல்லது அது பொழுது இருந்த பிள்ளை சார்பாலும் எனக்கு தெரியல, ஆனால் குழந்தை அழுதுச்சு. செம்மேனியில் வெண்ணீற்றை உடைய அந்த சிவபெருமான் எழுந்தருளி உள்ள அந்த திரு தோணிபுரத்தினுடைய சிகரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுதார். அழுது அருளினார், அருளி அழைத்தார், அழைத்து அருளினாராக. அது ஒரு பெரிய இல்லையா முன்னைய தொடர்பு இருக்க. அது ரொம்ப சார்புணர்ந்து சார்பு கட ஒழுகின் திருக்குறள். சார்பு உணர்ந்து சார்பு கடை ஒழுகும். அந்த சார்பு உணர்ந்துட்டாரு, இப்போ சார்பு கடை ஒழுக ஆரம்பிச்சாச்சு. அந்த வார்த்தையை நம்ம பார்த்துக்கலாம். புரியுதா? அதனால இங்கே சிகரம் சிவபெருமானுடைய திரு 2 பார்த்து என்ன சொன்னார் பாட்டில்? திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்றார். சிகரம்னா என்னது? அப்படித்தான் நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. அதில் ஒரு அற்புதமான பொருளை சேக்கரார் சுவாமிகள் வைக்கிறார். சிகாரம் பொருளை அங்கே வைக்கின்றார். புரியுதா? அதுதான் அற்புதம். ஏன்னா நமசிவாய மந்திரத்தில் பஞ்சாட்சர மந்திரத்தில் சிகரம் போல்வது சிகரம், அது உச்சி எது சிகரம். அதுபடி இந்த சிகரத்தை பார்க்கணும். அதெல்லாம் சாமி இந்த சும்மெல்லாம் சாமி வரல, காரணம் இல்லாமல் வரமாட்டார் இல்லையா? அதில் சிகரம் அல்ல சிவபெருமானுடைய தோரிவரத்தின் வீட்டில் இருக்கக்கூடிய சிகரம் இன்னும் சொல்லிக்கிடலாம். பஞ்சாட்சரத்தினுடைய மத்தியில் இருக்கக்கூடியது பேரும் சிகரம்னு சொல்லிக்கலாமா? கரெக்டா? அதனால இங்கே அழைத்து அருளி அழுது அருள. இல்லையா? 2 இடத்திலும் அருளன்னு சேர்த்துக்கணும். சரியா? சேர்த்துக்கிட்டா அழைத்து அருளின்னு சொன்னார், அழுது அருளன்னார். அப்படி 2ம்
சொல் என்பவர்கள் இல்லை. அதனால் இங்கே உயிர்கள் அனைத்தும் இறைவனை நோக்கி அழவும் இவர் அழுது அருளார். அற்புதமான இடம் அது. அம்மையே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருளன்னார். சுவாமியை அழுதுட்டு அழுது அருளன்னாருன்னா அப்படி இல்லைப்பா, உலகங்களெல்லாம் துயர் என்கின்ற குறை சமயங்களுடைய துயர்களால் அழுதுகிட்டு இருக்கு. அதனால் அவங்களுக்கு சார்பா இவர் அழுது அருளார். சரிதா? அதனால சார் அதுதான் அங்கே விசேஷம். அதனால் அழுது அருளன்னு சொன்னார். உயிர்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் இறைவனை நோக்கி எப்போதும் என்ன செய்யணும்? அழதான் வேணும். அழுதாதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் நம்ம நன்னெருக்கு வைப்பது வேதனை வைப்பொருளாவது நான் நினச்சேன். அப்போ அது நடந்தால் தான் சுவாமி நிச்சயமாக வருவார். அது அழுதல்னா சும்மா என் பொண்டாட்டிச்சு தானே அழுதுட்டு உட்காந்துருப்பான், என் சைக்கிள் கீழே விழுந்து அழுது வந்துடுவான், என்னுடைய கார் வீணாக போச்சு நடந்துருப்பான், உடம்பே வீணாக போச்சு நடந்துருப்பான், அதுக்கெல்லாம் அழுவான். ஆனால் சாமி திரு ஆலயங்களில் செல்லும்போது அவனுக்கு அழுகை என்பதே வராது. அப்போ அவன் எதில் பற்று வச்சுருக்கான்னு தெரிஞ்சு போச்சா விஷயம் அவ்வளோதான். அப்போ பற்று எங்கே வைக்கிறோமோ அப்பா ஏன் அது நிச்சயம், அதில் மாற்றுறது. அப்போ பற்று வச்சுருந்தா தான் அது பற்று வைக்கும்போது தான் அது காதல் என்பார் பிறக்கும். காதல் என்பது ஒரு வேறுபற்று. காதலாகி கண்ணீர் மல்கி ஓதுவாரமை நன்னறிவிப்பது என்ன செய்யும்? நாதன் நாம நமசிவாயம் பஞ்சாட்சரமே இந்த வேலையை செய்யும். அதனால் இங்கே ஆறாம் திருமறையில் திருநாபர சுவாமிகள் கூட என்ன செய்வார்? அலறான் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தேவாரத்தை சொல்லுவார். ஆரூரா என்றென்றே அலறா என்ன அழ முடியல, ஆரூரான்னு என்னால் அழ முடியலையேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. அப்போ காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லை. ஆனால் இங்கே பிள்ளை என்ன பண்ணுச்சு? அழுது அருள அந்நிலையில் திரு தோணி வீட்டு இருந்தார் அருளோக்கால் முன்னிலைமை திருத்தொண்டு முனியவர் முன்னி அவர்க்கு அருள் புரிவான் பொன்மலை வள்ளியும் தாமும் ஒரு விடை மேலெழுந்து அருள் சென்னியின் இளம் பிறை திகழ. மகாபாரதத்திற்கு உரை எழுதின ஆசிரியர் பேர் வந்து வில்லியார். தெரியுமா? வில்லிபுத்தூரார். அதுதான் இன்னைக்கு அந்த ஊர் பேர் திருவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லி. மகாபாரதத்தை கதை எழுதினார். கதையை அவர் தமிழில் மொழிபெயர்த்தார். வேத வியாசர் பண்ண அந்த புராணத்தை அப்படியே என்ன பண்ணார்? தமிழ்ல ஒரு கிஞ்சித்துவம் கூட முறை பிறழாமல் பண்ணார். பேர் வில்லியார். வில்லியார் என்பது சைவ திருநாமம். அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும். சரிதா? வில்லை உடையவன் வில்லியார். பெருமாள் வில்லை வச்சுருக்காங்க இல்லையா? அந்த வில்லியார் யாரு? மகாமேருவை தன்னிடத்தில் வில்லாக வைத்திருக்கக்கூடிய வில்லியார் என்பார் சிவபெருமான். சரிதா? அதனால் அவருடைய நாமம் இங்கே. அப்பொழுது திருத்தோணிபுரத்திலே வீட்டிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் அருள் நோக்கம் செய்தார். சரி, குழந்தை அழுது எப்படி சொல்ல அழுதுன்னு சொல்லிட்டார் சுவாமி ஏற்கனவே. சும்மா அழலை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை அழுதுச்சு, அப்பமெல்லாம் வரல. இப்போ அழுகக்கூடிய விஷயம் வேற. சிகரத்தை பார்த்து அழுதுச்சு, மாட்டிக்கிட்டோம். அதனால சாமி என்ன பண்ணாரு? அது மட்டும் இல்லை, இவர் எதுக்காக அழுதாரு? தன்னுடைய தகப்பனார் காணோங்கிற மாதிரி உலகத்துக்கு அருளார். அப்படி இல்லை, உயிர்களெல்லாம் அங்கே துன்புற்று இருக்கின்றது. ஆகையினால அதை நினைச்சு அழுறாரு. அழுதுனால என்ன பண்ணார்? அதெல்லாம் அழுது அருளன்னு அந்த வார்த்தையை அங்கே சேர்த்துக்கிட்டார். போன செய்யல பரமேஸ்வரன் திருநோக்கம் பண்ணியாச்சு. அப்பா சாமி திருநோக்கம் பண்ணோன்னா என்னாச்சு? முன்னை நிலையை நினைந்த அந்த திருஞான சம்பந்தருக்கு முன்ன தொடர்பு வந்துருச்சு. 3 வயசுல வந்தாச்சு. வந்ததுனால ஏன்னா சரி விடுங்க, அது நம்ம அரசியலுக்கு போக வேண்டியது. கண்ட நாயெல்லாம் சுவாமி பழிச்சதா நிறைய வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம். இங்கே அருள் செய்யும் பொருட்டாக பொன்னிமலை வள்ளியராக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் திருநிலை நாயகி அம்மையாரோடு சேர்ந்து என்ன பண்ணார்? பொருந்துவதற்கு உரிய தான் இருப்பிடம் ஒரு சீட்டு வேணும்ல, விடை. அந்த விடையின் மேலே எழுந்தருளி தலையிலே சூடிய இளம்பரை விளங்க தோன்ற
செழுமையான அந்த பொய்கையினுடைய கரையிலே வந்து அணுகிறார். பக்கத்தில் வந்து கரைக்கே வந்து அடைந்து அருளினார். இவ்வளவில் இந்த புராண சிந்தனை நிறைவு செய்து, அதாவது சாமி காட்சி கொடுத்தாச்சு, பிள்ளையாருக்கு காட்சி கொடுத்தாச்சு, முருகப்பெருமானுக்கு. முருகப்பெருமான் போன்று இருக்கக்கூடிய இதில் ஏன் முருகப்பெருமான்னு சொன்னால் ஒரு பிழை இருக்கு, தெரிஞ்சுக்கணும். நம்ம பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு திருப்புகழ் ஆசிரியர் சொல்வது உண்மை. அதுதான் பிறப்பிற்கும் இறப்புக்கும் அற்றவராக இருக்கக்கூடியவர் யாரு? முருகப்பெருமான். அதனால தான் சுவாமியினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினார் என்பது நம்முடைய கந்த புராணம். அப்போ தோற்றுவதல் என்பதும் அவர் வயிற்று வழியாக வரலங்கிறது தெரியும். நம்ம பிறப்பு இல்லை, இறப்பும் இல்லை, அவர் தான் கடவுள், முருகப்பெருமான் பேசு. ஆனால் சேக்கலார் சுவாமிகள் திருஞான சம்பந்தர முருகப்பெருமானாக வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? எப்படி தான் இருந்தாலும் பகவதி அம்மையனுடைய வயிற்றுல 10 மாதம் சுமந்து தான் பெற்றெடுத்தா. அப்போ முருகப்பெருமானுக்கு ஒரு இழுக்கு தோன்றுமா இல்லையா? தோன்றுமா இல்லையா? நிச்சயமாக தோன்றணும். தோன்றுவது என்பது தான் இங்கே சிறப்பு. சித்தாந்தம் தப்பாக போகக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன பொருள் கொள்ளணும்? அப்போ இது என்ன பொருள் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் தான் அது. ஆனால் அவர் யாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அவர் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய குமாரன் அல்ல. மூல குருநாதராக இருக்கக்கூடிய நந்தியந்தேவர பட்டாபிஷேகத்தில் முருகப்பெருமான் வருவார். வந்து எப்படி வருவார்? தன்னுடைய சாரூபம் பெற்ற முருகப்பெருமானுடைய படை 1 கோடியோடு வருவார். விநாயக பெருமான் சாரூபம் பெற்ற படையோடு வருவார். அம்மையும் சாரூபம் பெற்ற தன்மையோடு வருவார். இவங்க 3 பேருக்கும் தான் சாரூப பதவி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. சுவாமி விஷ்ணுவாதி தேவர்களுக்கு கிடையாது. சுவாமி சாயுட்சத்துன்னு கொடுக்கக்கூடியவர், ஏனையதையும் கொடுப்பாரு. ஆனால் அவர் சாயுட்சம் சேர்த்து கொடுப்பார். ஆனால் இந்த ஏனைய 3 பேர்களும் என்ன பண்ணுவாங்க? சாரூபம் வரைக்கும் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் என்ன பண்ணணும்? சிவபூஜை செய்து பரமேஸ்வரன் அடக்க போவாங்க, சாயுட்ச பதவி அடக்கும். இதுதான் விதி. விஷ்ணுவாதி தேவர்கள் பதத்தையும் கொடுப்பாங்க, அதாவது தன்னுடைய உலகத்தை கொடுப்பாங்க, தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க, அதான் பதமுத்தி கொடுப்பார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அந்த சாரூபம் முக்தி பெற்ற அந்த அடியார்களில் ஒருவர் தான் இந்த திருஞான சம்பந்த பிள்ளையாராக அவதாரம் செய்தார். என்ன சித்தாந்தம் வரும்? அப்படி கொண்டால் இது முரண் அல்ல. முறை வருமா? மாறாது. அப்போ பெம்மான் முருகன் பிறவான் என்ன என்று சொல்லுக்கும் பிழை வராது. திருஞான சம்பந்தம் ஒருவர் அல்லன்னு சொல்ல முடியாது, ஒருவர் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த அளவிலே என்னுடைய சிந்தனையை நாம் நிறைவு கொண்டு நம்ம பார்வதி பதையே திருச்சிற்றம்பலம். திருச்சபேஷா சிவசிதம்பரம் கார்த்திகை நவ சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியம் வள்ளி காந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியம்.